நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது. ராமதாஸ் மீது அன்புமணி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் கடந்த 19ஆம் தேதி பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து அதற்கு பதில் அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பினர். இன்றுடன் அந்த கெடு முடிவடைய உள்ள நிலையில் அன்புமணி இதுவரை எந்த பதிலும் அளிக்காததால் இதன் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் நாளை பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு மீண்டும் கூடுகிறது. இந்த நிலையில் இன்று சமூக ஊடக பேரவை கூட்டம் நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து நிர்வாக குழு கூட்டம், மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் கூட்டம் என 6 நாட்களுக்கு தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கூட்டம் நடக்கிறது. நாளை திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம், செவ்வாய்க்கிழமை பாமக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அக்டோபர் 3ஆம் தேதி மாநில நிர்வாக குழு கூட்டம், அக்டோபர் 4ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு, அக்டோபர் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு பாமக மாநில நிர்வாகிகள், வன்னியர் சங்க மாநில நிர்வாகிகள், மாநில இளைஞர் சங்கம், மாநில மாணவர் சங்கம், மாநில மகளிர் சங்கம் மற்றும் பிற அணி நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டங்கள் அனைத்தும் ராமதாஸ் தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற அரசியல் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.